ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கு, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு, ஆடிட்டிங் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப பெரிய யூனிட்டு. சில கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெஸ் பண்ணிட்டு போகலாம், எந்த கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிட்டு கூட போகலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் வேகாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே கூட ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆர்பிஐ? ஆர்பிஐயோடைய முதன்மையான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அந்நிய செலாவணியை மேனேஜ் பண்ணுறது அதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு. சரி, இந்த ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ ஆக்ட் கொண்டு வந்தாங்க எப்போ அப்படின்னா 1934ல். அதே மாதிரி ஆர்பிஐனுடைய ஆப்ரேஷன்ஸ் எப்போ வந்து கமென்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 1 ஏப்ரல் 1935 அப்போ. இதே வந்து 1947 வரைக்குமே வந்து பர்மாக்கு சென்ட்ரல் பேங்காகவும் 1948 வரைக்கும் பாகிஸ்தானுக்கு சென்ட்ரல் பேங்காகவும் ஆர்பிஐ வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி ஆர்பிஐ எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 1949. ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் இருந்தது. 1937 என்ன பண்ணாங்க அப்படின்னா மும்பைக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர்னு பார்த்தீங்கன்னா ஓஸ்போர்ன் ஸ்மித். ஓகேங்களா, ஓஸ்போர்ன் ஸ்மித். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிடி தேஷ்முக் அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா. அதுக்கடுத்து பேமெண்ட் பேங்க், அதாவது பேமெண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அதாவது அதனுடைய மினிமம் பெய்டப் கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி இருக்கணும். அதே மாதிரி கஸ்டமர்ட்ட இருந்து அவங்க எவ்வளோதான் டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா மேக்ஸிமம் 2 lakh வரைக்கும் தான் கஸ்டமர்ட்ட இருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு இஷ்யூ பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பேங்க் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பேங்க். பேமெண்ட் பேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எவ்வளோதான் பெய்டப் கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னா 1000 கோடிக்கு மேலே 1000 கோடி இருக்கணும். மினிமம் கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும்னா 1000 கோடி இருக்கணும். அதே மாதிரி அவங்க கஸ்டமர்ட்ட இருந்து எவ்வளோ டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs வரைக்கும் தான் அவங்க அக்செப்ட் பண்ண முடியும். கிரெடிட் கார்டை இவங்க இஷ்யூ பண்ண முடியாது. ஓகேங்களா. அதுக்கடுத்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா ஊரக பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, ஊரக பகுதிகளுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் என்ன பண்ணுறதுனா கடன் கொடுக்கறதுக்காக என்ன பண்ண உருவாக்கப்பட்டதா இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது. இது நரசிம்மன் கமிட்டினால ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொண்டு வரப்பட்ட பேங்க் தான் ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பெய்டப் கேபிட்டல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெய்டப் கேபிட்டலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 50% அவங்க ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி ஸ்பான்சர் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 35% ஸ்பான்சர் பேங்க் ஏற்றுப்பாங்க. அதே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15% ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றுப்பாங்க. ஓகேங்களா. இதனுடைய பெய்டப் கேபிட்டலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் 50%, ஸ்பான்சர் பேங்க் 35%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 15% ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1976. அதே ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி வந்து உருவான ஆண்டு பார்த்தீங்கன்னா 1975. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். அதாவது அந்த ஆர்ஆர்பி வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ்னால டைவர்ஸான ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன பண்ண முடியல அப்படின்னா சர்வீஸை கொடுக்க முடியல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ ஊரக பகுதிகளுக்கும் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்க்கும் கடன் கொடுக்கறது அதனுடைய முதன்மையான நோக்கமாக இருந்துச்சு. ஓகேங்களா. இப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். அதுக்கடுத்து விச் டைப் ஆஃப் பேங்க் இஸ் கேட்டகரைஸ்டு பை இட்ஸ் ஓனர்ஷிப் பிரைமர்லி பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓனர்ஷிப் கொண்டு இருக்கக்கூடிய பேங்க் நம்ம என்ன சொல்லலாம்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதுல 50% மேற்பட்ட ஸ்டேக்ஸ் அதாவது ஷேர்ஸை யார் தான் ஓன் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் ஓன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த எஸ்பிஐ உடைய உருவான வரலாறு என்னன்னு தெரியணும். ஓகேங்களா. யூஸ்வலாக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எஸ்பிஐ பத்தினா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது 1806 உருவாகுச்சு. அதாவது 1806 எப்படி இருந்துச்சுன்னா பேங்க் ஆஃப் கல்கத்தா அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1809 தான் அதை நேம் என்னன்னு சேஞ்ச் பண்றாங்க, பேங்க் ஆஃப் பெங்கால்னு சேஞ்ச் பண்றாங்க. அதே மாதிரி பேங்க் ஆஃப் பாம்பே அப்படிங்கிறது 1840 உருவாகுது. பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது 1843. ஸோ இந்த 3 பேங்க்கும் ஜேஎம் கீன்ஸோட அட்வைஸ்ல இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேர்ல 1921 அது சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. இதுதான் பின்னால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ உருவாகுது. ஓகேங்களா. இதை எப்போ நேஷனலைஸ் பண்றாங்க அப்படின்னா 1955 நேஷனலைஸ் பண்றாங்க. எஸ்பிஐ வந்து எப்போ இருந்து அதனுடைய ஆக்டிவிட்டீஸை தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 1955 இருந்து எஸ்பிஐ அதனுடைய ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கு.
இதுல பாருங்க, இப்போ இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல பாத்தீங்கன்னா சர்வ் த அன்சர்வ்டு, அதான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோடைய முக்கியமான நோக்கம். அதாவது இவங்க என்ன பண்ணிப்பாங்க, அதாவது குறைந்தபட்ச டெபாசிட், அதாவது குறைவான டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி லோன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அன்சர்வ்டு, யாருக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் போய் சேரலையோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க, லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பேமெண்ட் பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் டு டெபாசிட்ஸ், குறைந்தபட்சம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 2 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்னா டெபாசிட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நோ லெண்டிங், நோ கிரெடிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் லெண்டிங்ஸ்லாம் எங்கேயுமே இருக்காது. எங்க இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க்ஸ்ல இருக்காது. இதே அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் பாத்தீங்கன்னா அர்பன் ஃபோக்கஸ், ஓகேங்களா, நகர்ப்புறத்துக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த அர்பன் பேங்க் அப்படிங்கிறது. ஃபாரின் பேங்க் அப்படிங்கிறது ஆப்ரேட்ஸ் இன் இந்தியா, பட் ஆனால் ஹெட் குவார்டர் எங்க இருக்கும் அப்படின்னா இந்தியா விட்டு வெளியில தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1904 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதனுடைய அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1912 நடக்கும். ஓகேங்களா. அப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1912 தான் நம்ம போடணும். ஓகேங்களா. இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரக்சர்ல இயங்குது. ஒன்று ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க். பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது லோக்கல் லெவல், வில்லேஜ் லெவலில் இயங்கக்கூடிய ஒரு பேங்க். இதே சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கக்கூடியது. நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். சென்ட்ரல் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் அப்படிங்கிறது உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் அமைப்பு தான் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அலோஸ் ஃபார் இன்ஸ்டன்ட், ஓகேங்களா, உடனடியாக என்ன பண்ணலாம், அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூபிஐ தான். யூபிஐயோட ஃபுல் ஃபார்ம் பண்ணன்னு பாத்தீங்கன்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இது வந்து கொஸ்டினா கேட்கலாம். நெஃப்ட் அப்படிங்கிறது நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிறது இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது. ஸோ ஐஎம்பிஎஸும் என்ன ஆகும் அப்படின்னா 24/7 ஹாலிடேஸ்லயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரெண்டுமே வரும். பட் வந்து மோஸ்ட் ஆப்டா இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ தான். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இது கூட சில டைம் என்ன ஆயிரும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான சிரமம் ஏற்படும். ஆனால் யூபிஐல பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு சிரமமே ஏற்படாது. ஓகேங்களா. 24/7 என்ன பண்ணிக்கலாம், ஹாலிடேஸ்லையும் நம்ம அமௌண்ட்டை சென்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஐஎம்பிஎஸ் போட்டாலும் சரி, யூபிஐ போட்டாலும் சரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நெஃப்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரில் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ தான் மேக்ஸிமம் அனுப்ப முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 தான் அனுப்ப முடியும். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா நவம்பர் 2025 கொண்டு வந்தாங்க. ஈவன் அதாவது பேங்க் அக்கௌண்ட்டே நம்மகிட்ட இல்லைனாலும் நம்ம நெஃப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அமௌண்ட்டை நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி இதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி தான் வந்து போய் சேரும் அப்படின்னா பேட்சஸாக தான் போய் சேரும். இப்போ வந்து ஜேஆர்எஃப்லாம் பாஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, யூஜிசி நெட் எழுதி ஜேஆர்எஃப்லாம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு இதன் மூலியமாக தான் வரும் அப்படின்னா நெஃப்ட் மூலியமாக தான் வரும். ஏன்னா அமௌண்ட் எப்படி தான்னா பேட்சாக தான் என்ன ஆகும் அப்படின்னா அமௌண்ட்டுக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆகும். இது எதன் மூலியமா இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபர்டு நெட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முறை மூலியமா தான் இயங்குது. ஐஎம்பிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிடியட் பேமெண்ட் சர்வீஸ். இது 2010 வந்து கொண்டு வரப்பட்டது. ஷியாமலா கோபிநாத் அப்படிங்கிறவங்களால தான் இது கொண்டு வரப்படுது. இது என்ன பண்ணலாம், மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி அமௌண்ட் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி 24/7 இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேங்கோடைய ஹாலிடேஸ்லையும் இது இயங்கும். ஓகேங்களா. ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது மார்ச் 26, 2004 வந்து கொண்டு வரப்பட்டது. மினிமம் நம்ம இதுல அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhsல இருந்து நம்ம சென்ட் பண்ண முடியும். அப்பர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. 1 ரூபாயில இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்ட் பண்ணலாம். ஆனா ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம எவ்வளோ சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 தான் நம்ம சென்ட் பண்ண முடியும். சரிங்களா. அதே மாதிரி அப்பர் சீலிங் வந்து ஆர்டிஜிஎஸ்ல கிடையாது. ஆனா மினிமம் எவ்வளவு ரூபாய்க்கு மேல இருந்தால் தான் நம்ம ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 2 lakh இருந்தால் தான் நம்ம அமௌண்ட் ஆர்டிஜிஎஸ் மூலியமா சென்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து பாருங்க, e-banking is broadly defined as any banking service that use electronic means for delivery. ஓகேங்களா. அதாவது எந்தெந்த பேங்கிங் சர்வீஸ் எல்லாம் எலக்ட்ரானிக் மீன்ஸை யூஸ் பண்ணி, அதாவது மொபைல் ஃபோன்ஸா இருக்கலாம், ஏடிஎம்மா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், எலக்ட்ரானிக் மீன்ஸை யூஸ் பண்ணி பேங்கிங் சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் இ-பேங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இதுல ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம். ஷிஃப்ட் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபருக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் ஷிஃப்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்போ வந்து நான் இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு ஏதாவது அமௌண்ட் சென்ட் பண்றேன்னா நம்ம எந்த தான் யூஸ் பண்ணணும், ஷிஃப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறது 1974 இது கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா. அதே வந்து ஷேர்டு பேமெண்ட் நெட்வொர்க் சிஸ்டம் ஆர் ஸ்வதன் சிஸ்டம் அப்படிங்கிறது 1997
கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதாவது இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மும்பைல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பேங்க்ஸ்லாம் சேர்ந்து இந்தியன் பேங்க் அசோசியேஷன் நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஷேர்டு பேமெண்ட் நெட்வொர்க் சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க எந்த பேங்க்ல இருந்தாலும், அதாவது எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எங்க வேணாலும் ஏடிஎம் யூஸ் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் பேர் தான் இந்த ஷேர்டு பேமெண்ட் நெட்வொர்க் சிஸ்டம் அப்படிங்கிறது 1997 அது February 1, 1997ல மும்பைல கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கடுத்து டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் லைக் யூபிஐ ஹேவ் சிக்னிஃபிகன்ட்லி பூஸ்டட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இன் இந்தியா. யூபிஐ வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அமௌண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இது என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாரையும் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்க்குள்ள இது கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக இதை அக்சசபிள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அமௌண்ட் இது டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் தான், ரொம்பலாம் செலவாகாது. அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? நமக்கு என்ன பண்ணும், இன்டர்நெட் அக்சஸ் இருந்தால் மட்டும் நமக்கு போதும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆர்டிஜிஎஸ், அதாவது விச் பேமெண்ட் சிஸ்டம் இஸ் primarily used for large value interbank fund transfer and operates in batch processing mode. ஓகேங்களா? இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் வேல்யூ இன்டர்பேங்க் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் தான். ஓகேங்களா? ஹை வேல்யூல அமௌண்ட் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். தென் நெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ டிரான்சாக்ஷனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 50,000 தான் லிமிட். ஓகேங்களா? இதுலேயே வந்து ஆர்டிஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா மினிமம் 2 லேக்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ லார்ஜ் வேல்யூ இன்டர்பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்டிஜிஎஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த கீ ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் டிஜிட்டல் ருபி, அதாவது இந்தியன் டிஜிட்டல் ருபி அப்படிங்கிறது யாருனால ஆர்பிஐனால இஷ்யூ பண்ணப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஒரு கரன்சி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் டிஜிட்டல் ருபி அப்படிங்கிறது. இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து விச் டைப் ஆஃப் பேங்க் அலோஸ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் டைப்பிக்கலி டசன்ட் earn இன்ட்ரெஸ்ட். அப்போ எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டே நம்ம கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம என்ன கிடைக்காதுன்னா இன்ட்ரெஸ்டே நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்போ வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே நமக்கு கிடையாது. ஓகேங்களா? வித்வுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது கரண்ட் அக்கௌண்ட் தான். இதே ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லம்சம் அமௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ணிடுவோம். அதுக்காக பேங்க் நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெசிப்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதே வந்து ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது டெபாசிட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பீரியாடிக்கலாக நம்ம டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? அதுக்கு பேர் ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் நமக்கு தெரியும். அதாவது மினிமமா ஏர்ன் பண்ணக்கூடிய லோ இன்கம் பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. சேலரிடு பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இதே கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பிசினஸ் மேன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, இது நம்ம எல்லாருக்கும் நம்ம கேள்விப்பட்டதா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்ததுக்கு அப்புறம் இதுதான் என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இது வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இந்த ஃபினான்ஷியல், அதாவது பேங்கிங் சர்வீஸ்க்குள்ள எல்லாத்தையும் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா? பேங்கிங் சர்வீஸ் ஃபார் ஆல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், எல்லா குடும்பங்களுக்கும் பேங்கிங் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல உருவானது தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது. இதுக்கு பேர் என்ன, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து கேஒய்சி நார்ம்ஸ் அப்படிங்கும்போது கேஒய்சி அப்படிங்கிறது நோ யுவர் கஸ்டமர். ஓகேங்களா? நோ யுவர் கஸ்டமர். ஸோ இது வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு மேண்டேட்ரி தான். ஓகேங்களா? இது கரெக்ட். அதே மாதிரி வந்து இது கேஒய்சி எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை கஸ்டமர் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த கஸ்டமர். கஸ்டமர் யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கேஒய்சி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பண மோசடி தடுக்கிறதுக்காகவும் தீவிரவாதத்திற்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வராங்க. நோ யுவர் கஸ்டமர்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம் அப்படின்னா பேங்க் என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட வேலிடான சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஒய்சி அப்படிங்கிறது. ஓகேங்களா? நோ யுவர் கஸ்டமர் இதில் பார்த்தீங்கன்னா 6 வேலிடான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அது ஸ்கூல் புக் கண்டென்ட்டு, டிரைவிங், அதாவது டிரைவிங் லைசன்ஸு, ஓட் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மகாத்மா காந்தி இந்த ஊரக கார்டு இருக்கும் பார்த்தீங்களா அது,
இது பாஸ்போர்ட் இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 6 வேலிடான டாக்குமெண்ட்ஸ்குள்ள வரக்கூடிய விஷயம். இதுல ஏதோ ஒண்ணு என்ன கேட்பாங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது நம்ம கிட்ட கேட்பாங்க. அடுத்த கொஸ்டினே அதான். கேஒய்சி அப்படிங்கிறது நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது. 6 வேலிடான டாக்குமெண்ட்ஸ் என்ன? பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பான் கார்டு, ஓட்டர் ஐடி இது கூட சேர்த்து அந்த இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் கார்டு இருக்கும் பாத்தீங்களா? கார்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் கார்டு, அதாவது இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய கார்டு. ஓகேங்களா, இது 6 தான் எதுனா வேலிடான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு என்ன இருக்காது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்காது. அதே மாதிரி வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா லிமிடெட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நம்மளால, இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளால லிமிடெட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ணிக்க முடியும். இதே வந்து கரண்ட் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அன்லிமிட்டடான டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது பிசினஸ் மேன் ஓபன் பண்றதுனால இங்க அன்லிமிட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் அலோவ் பண்றாங்க. அதுக்கடுத்து இப்போ ஒரு நாட்டுல வந்து பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா 2 மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று குவான்டிடேட்டிவ் மெத்தட், இன்னொன்று வந்து குவாலிட்டேட்டிவ் ஆர் செலக்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது. இந்த குவான்டிடேட்டிவ்ல பாத்தீங்கன்னா பேங்க் ரேட்டு, ரிசர்வ் ரேஷியோ, ரெப்போ ரேட்டு, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி இது எல்லாமே வரும். ஓகேங்களா, இதே குவாலிட்டேட்டிவ் ஆர் செலக்டிவ் கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா மார்ஜின் ரெக்யூர்மெண்ட், கிரெடிட் ரேஷனிங், மோரல் பெர்சுவேஷன், டைரக்ட் ஆக்ஷன் இது எல்லாமே வந்து எதுல வரும் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் ஆர் செலக்டிவ்ல வரும். ஆக்சுவலா இதுல வந்து பெருசா இது எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா எது குவான்டிடேட்டிவ் இல்ல எது குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, அப்போ என்னன்னா இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, கான்செப்ட் தெரியாட்டி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் a குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். இப்போ குவான்டிடேட்டிவ் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ரேட்ஸ் எல்லாமே எதுக்குள்ள வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரேஷியோ எல்லாமே எதுக்குள்ள வரும்னு பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ்ல தான் வரும். அப்போ ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம், சிஆர்ஆர் நம்ம போட்டுடலாம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா, அதாவது பேங்கோடைய லெண்டிங் கெப்பாசிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது வந்து அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் ஒரு குறிப்பிட்ட தொகையை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட வச்சிருக்கணும். ஓகேங்களா, அதாவது ஒரு போர்ஷன் ஆஃப் டெபாசிட்டை ஆர்பிஐ கிட்ட நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா பணப்புழக்கத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல். இது மட்டும் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல். அதுக்கடுத்து the rate at which commercial banks can borrow money from the RBI by selling government securities with an agreement to repurchase them is known as. அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்ட மணி வாங்கினாவே அது என்ன ரேட் அப்படின்னா ரெப்போ ரேட். ஓகேங்களா, வேற எதுவுமே நீங்க யோசிச்சுக்க தேவையில்ல. கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்ட அமௌண்ட்டை பாரோ வாங்கினாங்கன்னா அதுக்கு பேரு ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. இதே ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட அமௌண்ட் வாங்கினாங்கன்னா அதுக்கு பேரு ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஆர்பிஐ என்ன ஆகுது அப்படின்னா பேங்க் டு த கவர்மெண்ட்டுக்கான பேங்கர் நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஆர்பிஐ தான் சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ கவர்மெண்ட்டோடைய அக்கௌண்ட்ஸ், பொது கடன் இது எல்லாத்தையும் யார் தான் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான் மேனேஜ் பண்ணுவாங்க. அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். பேங்க் டு த கவர்மெண்ட் யாரு, ஆர்பிஐ. அது கண்டிப்பா அந்த கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்க which monetary tool involves the buying and selling of securities by the RBI in the open market. ஓப்பன் மார்க்கெட்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குறது விற்கிறது நம்ம எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதுல இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் எல்லாமே எதுக்கு தான் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அக்கௌண்ட்ல என்ன பண்ணிடுவாங்க மாத்தி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அதாவது எம்எஸ்எஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எம்எஸ்எஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த அக்கௌண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்க the rate at which commercial banks can park their excess funds with the RBI. அதாவது ஒரு கமர்ஷியல் பேங்க்ஸ் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எக்ஸஸ் அமௌண்ட் என்ன பண்றாங்க ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேங்களா, அப்ப வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்ட கொடுத்தாவே என்னன்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் தான். சரிங்களா, அதுக்கடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் an instrument primarily traded in the money market. மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கமர்ஷியல் பேப்பர் மட்டும் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது எப்போ கொண்டு வராங்கன்னா 1990ல கொண்டு வராங்க.
இது மேக்ஸிமம் யாரை இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா கார்பரேட்ஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இதோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 7 டேஸ்ல இருந்து 1 இயர் வரைக்கும் இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து இருக்கும். மணி மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறைந்த கால, அதாவது குறைந்த காலத்திற்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாரோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எங்கன்னு பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட்ல ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ். இப்போ வந்து 1 இயருக்குள்ள அதோடைய மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அதை நம்ம மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ் எல்லாமே நம்ம எங்க தான் நடக்கும் அப்படின்னா மணி மார்க்கெட்ல தான் நடக்கும். இதுல என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா வந்து எல்லாமே கேபிட்டல் மார்க்கெட். ஓகேங்களா? அதாவது பேங்க் சம்பந்தமா இருக்கிறது எல்லாமே மணி மார்க்கெட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பிளேஸ் ஏ குரூஷியல் ரோல் இன் எக்கனாமிக் growth. பொருளாதார வளர்ச்சியில கேபிட்டல் மார்க்கெட் முக்கிய பங்கு வகிக்குது. கரெக்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய லாங் டேர்ம் சேவிங்ஸை என்ன பண்ணுது, அதை ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டா முதலீடா மாத்துறதுன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் தான். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா நான் ஷேர்ஸ்ல அதை போட்டு வச்சேன்னா அது என்னங்க, அது ஒரு முதலீடு தானே. அப்போ நம்மகிட்ட இருக்க சேவிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்துறதுன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் தான். அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். அதுக்கடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ட்ரேடட் இன் த கேபிட்டல் மார்க்கெட்? ட்ரெஷரி பில்ஸ், சிடி, கால் மணி, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். பாண்ட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ ட்ரெஷரி பில்ஸ் அப்படிங்கிறது யாருனால இஷ்யூ பண்ணப்படும் அப்படின்னா அதாவது ஆர்பிஐனால தான் இஷ்யூ பண்ணப்படும். யாருடைய ஆன் பிகால்ஃப் ஆஃப் யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக இல்ல கவர்மெண்ட்டுக்காக ஆர்பிஐ இஷ்யூ பண்றதுக்கு பேர் தான் ட்ரெஷரி பில்ஸ் அப்படிங்கிறது. இதனுடைய லாட் பாத்தீங்கன்னா 25,000 மல்டிபிள்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு லாட் பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய். இப்போ 2 லாட் பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய். இப்படி 25,000 மல்டிபிள்ஸ் தான் அதோட லாட்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இதுல என்ன பண்ணுவாங்க, இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஷரி பில்ஸை வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல, ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் ரேட்ல இஷ்யூ பண்ணி ரிடம்ஷன் பண்ணும்போது நமக்கு பார்ல ரிடம்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஒரு ட்ரெஷரி பில்ஸோடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 25,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னா ஒரு 23,000க்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ வந்து ரிடம்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அதோட ஒரிஜினல் வேல்யூல ரிடம்ஷன் பண்ணிப்பாங்க, அதோட பார் வேல்யூலயே ரிடம்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ நமக்கு லாபம் எவ்வளவு, 2,000 ரூபாய். ஸோ இதுதான் என்னுடைய கான்செப்ட். அதே மாதிரி சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படிங்கிறது 1989ல கொண்டு வரப்பட்டுச்சு. இதுல பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் வந்து கமர்ஷியல் பேப்பர்ல மாதிரியும் இதுலயும் வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து 7 டேஸ்ல இருந்து 1 இயர் வரைக்கும் இதனுடைய மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். இது வந்து எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா 1 லேக்கோட மல்டிப்ளைஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதனுடைய லாட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து யார் தான் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எல்லாம் இஷ்யூ பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். இதே வந்து கமர்ஷியல் பில் யாரு இஷ்யூ பண்ணுவா, சரி கமர்ஷியல் பேப்பர் யார் இஷ்யூ பண்ணுவா, அது வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இதே சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் சிடி யார் இஷ்யூ பண்ணுவா, கமர்ஷியல் பேங்க்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? கால் மணி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நான் கடன் வாங்கினேன், அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கால் மணி அப்படிங்கிறது. இதே வந்து டேர்ம் மணி அப்படிங்கிறது 15 நாள்ல இருந்து 364 நாளைக்கு வரைக்கும் வாங்குறது பாத்தீங்கன்னா டேர்ம் மணி அப்படிங்கிறது. நோட்டீஸ் மணில பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2 நாள்ல இருந்து 14 நாள் வரைக்கும் அதனுடைய மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ்லாம் வந்து பிரைமரி மார்க்கெட் ரிலேட்டட் தான். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அதுக்கடுத்து இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் டூ, அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய முக்கியமான பங்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஷேர்ஸை ட்ரேட் பண்ற இடம் தான் பாத்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. இப்போ லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பங்கு சந்தையில ஒரு கம்பெனி வந்து பட்டியலிடப்பட்டுச்சு அப்படின்னா அது யார் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா கம்பெனிக்கு பெனிஃபிட் தான், இன்வெஸ்டருக்கும் பெனிஃபிட் தான். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இட் என்ஹான்சஸ் லிக்விடிட்டி ஃபார் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ப்ரொவைட் விசிபிலிட்டிஸ் அண்ட் அக்சஸ் டு கேபிட்டல் ஃபார் லிஸ்டட் கம்பெனிஸ். லிஸ்டட் கம்பெனிஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கான தேவையான அமௌண்ட்ஸை அதை வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, இன்வெஸ்டருக்கு அவருடைய அமௌண்ட் என்ன பண்ணிக்கலாம், அங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். அதுக்கடுத்து which of the following is a not method issuing securities in the primary market? பிரைமரி மார்க்கெட்ல இஷ்யூ பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா பப்ளிக் இஷ்யூ, ஐபிஓ, ரைட் இஷ்யூ, பிரைவேட் பிளேஸ்மெண்ட், இது எல்லாமே வரும். போனஸ் இஷ்யூ மட்டும் வராது. ஓகேங்களா? போனஸ் இஷ்யூ எதுக்கு எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, அடிஷனலா ஒரு ஷேர்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் போனஸ் ஷேர்ஸ். அப்போ போனஸ் இஷ்யூ வராது. அப்போ பப்ளிக் இஷ்யூ, ரைட்ஸ் இஷ்யூ, பிரைவேட் பிளேஸ்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட்ல வந்துடும். இந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது
எத்தனை பேத்துக்குள்ள மட்டும் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 49 பேத்துக்குள்ள மட்டும் ஷேர்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து செபியோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன், ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன், டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ ஆல் ஆஃப் த அபோவ் தான் கரெக்ட். இப்போ ஆடிட்டோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிதிநிலை அறிக்கையோடைய உண்மையான தகவலை எக்ஸ்பிரஸ் பண்றது தான் ஆடிட்டோடைய முக்கியமான நோக்கம். ஓகேங்களா? ஒரு நிதிநிலை அறிக்கை இருக்குன்னா அதனுடைய உண்மையான விஷயத்தை கொண்டு வரதுக்கு பேர் தான் ஆடிட். இப்போ ஆடிட்ல பார்த்தீங்கன்னா பிரைமரி அப்ஜெக்டிவ், செகண்டரி அப்ஜெக்டிவ், அதர் அப்ஜெக்டிவ்னு சொல்லி 3 இருக்கு. ஓகேங்களா? பிரைமரி அப்ஜெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோடைய நிதிநிலை அறிக்கையோடைய உண்மை தகவலை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரைமரி நோக்கம். சப்சிடரி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது செகண்டரி பார்த்தீங்க அப்படின்னா எரர்ஸ் அண்ட் ஃப்ராடை டிடெக்ட் பண்றதா செகண்டரி அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? அதாவது ஆடிட்டோடைய அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. பிரைமரி, செகண்டரி, அதர் அப்ஜெக்டிவ். பிரைமரியில பார்த்தீங்கன்னா பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கையோடைய உண்மையான தகவலை கொண்டு வரது தான் அதனுடைய பிரைமரியான நோக்கம். செகண்டரியில பார்த்தீங்க அப்படின்னா எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸை கண்டுபிடிக்கிறது தான் அதனுடைய செகண்டரி அப்ஜெக்டிவ். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கண்டிப்பா அந்த ஆடிட்டை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சட்டம் வந்து கம்பல் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்டாட்டுட்டரி ஆடிட். ஓகேங்களா? மேண்டேட்டட் பை லா. சட்டமே என்ன பண்ணிருக்கணும், கம்பல்சரி நீ ஆடிட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்க ஆடிட்டுக்கு பேரு ஸ்டாட்டுட்டரி ஆடிட் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து அண்ட் ஆடிட் ப்ரொவைட் அப்சல்யூட் அசூரன்ஸ். ஓகேங்களா? அப்போ ஆடிட் பண்றேன், இது வந்து கண்டிப்பா கரெக்டா இருக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது. எப்படி இருக்குன்னா ரீசனபிளா நியாயமானதுல வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குமே தவிர அப்சல்யூட்டா இருக்குமான்னா நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அண்ட் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட். அதாவது இப்போ நான் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுல தவறே இல்லை அப்படின்னா அப்சல்யூட்டா என்னால் பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. பட் ஆனால் ரீசனபிளா என்ன சொல்லலாம், இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆடிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் இருக்கும், சாம்பிளிங் இருக்கும், லிமிடேஷன்ஸ் இருக்கும். மேக் அப்சல்யூட் அதாவது அப்சல்யூட் அசூரன்ஸ் இம்பாசிபிள். ஓகேங்களா? அப்சல்யூட் அசூரன்ஸ் அப்படிங்கிறது இங்க இம்பாசிபிள் தான். ரீசனபிள் அசூரன்ஸ் தான் என்னது பாசிபிள். அப்போ ரெண்டுமே அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, செகண்ட் ஒன்னு கரெக்ட். இங்க அப்சல்யூட் பதிலா ரீசனபிள் அசூரன்ஸ் வரும். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆடிட்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டுடைய அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டுடைய எஃபிஷியன்சியும் எஃபெக்டிவ்னஸையும் செயல்திறனை நம்ம எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து தணிக்கை பண்ணோம்னா அந்த அந்த ஆடிட்டுக்கு பேரு மேனேஜ்மெண்ட் ஆடிட் அப்படின்னு பேரு. இல்லை ஒரு நிர்வாகம் வந்து கரெக்டா அதாவது செயல்திறனோட இருக்கா அப்படின்னு நம்ம ஆடிட் பண்றோம்ல அந்த ஆடிட்டுக்கு பேரு மேனேஜ்மெண்ட் ஆடிட். இங்க பாருங்களேன், செகண்டரி அப்ஜெக்டிவ் பாருங்களேன். இப்போ பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆடிட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை வந்து கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ். செகண்டரி அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அதனுடைய செகண்டரி அப்ஜெக்டிவ். அதுக்கடுத்து பாருங்க, which concept refers to the entire system of controls. Entire system of controls, financial and otherwise, established by the management to carry on the business of the enterprise in an orderly and effective manner. ஒரு பிசினஸ் திறமையா அதாவது திறமையாவும் ஆர்டர்லியாவும் அதாவது ஒழுங்காவும் நடக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட்னால ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இன்டர்னல் செக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் செக்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டியூட்டிஸ் ஒர்க் எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தருடைய ஒர்க்கை இன்னொருத்தர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும். இன்டர்னல் செக் இன்டர்னல் செக்னால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்னல் செக்ல அவங்களுக்குன்னு சொல்லி டியூட்டிஸையும் ஒர்க்கையும் வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இதனால என்ன பண்ணலாம்னா ஒருத்தருடைய வேலையை இன்னொருத்தனால செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் அது கரெக்ட். A strong internal control system can significantly reduce the risk of fraud. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கும்போது ஃப்ராட் வந்து அங்கே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அதுக்கடுத்து எஸ்டாப்ளிஷ் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ், அத்தரைசேஷன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரீகன்சிலேஷன் மெக்கானிசம் தட் மேக் இட் டிஃபிகல்ட் ஃபார் இண்டிவிஜுவல் டு கமிட் அண்ட் கன்சில் ஃப்ராட். ஓகேங்களா? அதாவது ஃப்ராடை மறைக்கிறது, அதான் கன்சில் ஃப்ராடு. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கரெக்டா இருக்கும் பொழுது டியூட்டிஸ் என்ன பண்ண முடியும், நம்மளால பிரிச்சு கொடுக்க முடியும்.
அதே மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஒப்புதலை நம்மளால பெற முடியும். அதே மாதிரி வந்து பிரச்சனையை நம்மளால ரீகன்சில் பண்ண முடியும், திருத்திக்க முடியும். ஓகேங்களா? எப்போ அப்படின்னா ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கரெக்டா இருக்கும் பொழுது. அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். இன்டர்னல் கண்ட்ரோல் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃப்ராடும் நம்மளால பண்ண முடியாது. இன்டர்னல் ஆடிட்டுக்கும் ஸ்டாட்டுட்டரி ஆடிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? யார் தான் பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனியோட இன்டர்னல் ஸ்டாஃப் இருப்பாங்க பாத்தீங்களா, எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி தான் என்ன பண்ணுவாருன்னா இன்டர்னல் ஆடிட்டை பண்ணுவார். ஸ்டாட்டுட்டரி ஆடிட் அப்படிங்கிறது சட்டம் என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு கம்பெனி கம்பல்சரி பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து சட்டம் சொல்லுச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்டாட்டுட்டரி ஆடிட். இது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடணும், கண்டிப்பா பண்ணணும் ஸ்டாட்டுட்டரி ஆடிட். இது யார் தான் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசிஏஐனால அங்கீகரிக்கப்பட்ட சிஏ தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டுட்டரி ஆடிட்டை பண்ணுவார். Which of the following statement about internal control is incorrect? Internal controlல எது incorrectனு கேக்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா it includes control environment, risk assessment, control activities, information communication and monitoring activities. அதாவது internal control என்ன பண்றாங்க அப்படின்னா பிசினஸ் உடைய என்வாயன்மெண்ட் கண்ட்ரோல் பண்றாங்க, ரிஸ்க் வந்து அசஸ்மெண்ட் பண்றாங்க, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் கண்ட்ரோல் பண்றாங்க, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப இது கரெக்ட். இன்டர்னல் கண்ட்ரோல்னாவே அதுதான். இட் எஃபெக்டிவ்னஸ் டிபெண்ட்ஸ் சோலி ஆன் த டெக்னாலஜிக்கல் சேஃப்கார்ட்ஸ். இது வந்து டெக்னாலஜிக்கல் சேஃப்கார்ட்ஸ்ல சம்பந்தப்பட்டது கிடையாது. இட் எஃபெக்டிவ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹியூமன் எஃபர்ட்ஸ். ஓகேங்களா? ஹியூமன் எஃபர்ட்ஸ்னால சார்ந்ததான் பாத்தீங்கன்னா இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. இன்டர்னல் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா யார் கீழே தான் இருக்கு, அதோட டேரக்டர்ஸ், சிஇஓ அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்போ ஹியூமன் எஃபோர்ட்னாலதான் இதனுடைய இன்டர்னல் கண்ட்ரோலுடைய எஃபெக்டிவ்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் டிசைன் டு ப்ரொவைட். அப்போ வந்து இதுதான் தப்பு, டெக்னாலஜிக்கல் சேஃப்கார்ட்ஸ் கிடையாது, ஹியூமன் எஃபோர்ட்ஸ் தான் இங்க விஷயமே. இட் டிசைன் டு ப்ரொவைட் ரீசனபிள் அசூரன்ஸ். ஓகேங்களா? போதுமான உறுதியை இதனால நம்மளால ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தர முடியுது. ஓகேங்களா? இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் அண்ட் டிடெக்டிங் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் அண்ட் எரர்ஸை நம்மளால ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து பி தான் தப்பு, மற்றது எல்லாமே கரெக்ட். அதுக்கடுத்து டு பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் அஸ் அன் ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனி எ பர்சன் மஸ்ட் பி அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். கண்டிப்பா என்ன ஒரு நிறுவனத்துல ஒருத்தர் ஆடிட்டர் நியமிக்கணும் அப்படின்னா அவர் கண்டிப்பா என்னவா இருக்கணும் அப்படின்னா ஐசிஐனால அங்கீகரிக்கப்பட்ட சார்ட்டர் அக்கௌண்டன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனி யாரு தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒருவேளை இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணல அப்படின்னா, இஃப் டைரக்டர்ஸ் ஃபெயில்ஸ், ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா 60 நாளைக்குள்ள எக்ஸ்ட்ரானரி ஜெனரல் மீட்டிங்கை கூட்டி ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிச்ச இன்கார்பரேட் ஆன 30 நாளைக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் நியமிச்சிடணும். அப்படி நியமிக்கல அப்படின்னா, இப்போ ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரானரி ஜெனரல் மீட்டிங்கை கூட்டி 60 நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பாயின்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஆடிட்டர் ஹேஸ் a duty to report the shareholders on the true and fair view of financial statement. ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு உண்மையான அதே மாதிரி நியாயமான நிதிநிலை அறிக்கையை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது யாரோட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடிட்டரோட வேலை. அதே மாதிரி ஆடிட்டர் வந்து யாருடைய ஏஜென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸோட ஏஜென்ட் தான் யார் அப்படின்னா ஆடிட்டர் அப்படிங்கிறது. அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் சிவில் லைபிலிட்டி டைபிக்கலி அரைசஸ் ஃப்ரம். இப்போ ஆடிட்டருடைய சிவில் லைபிலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய டியூட்டியை செய்யறதுல அவர் அலட்சியம் காட்டினார்னா அது சிவில் லைபிலிட்டி தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ அவருடைய டியூட்டிஸை செயல்படுறதுல அலட்சியம் காட்டினார்னா அது எதுக்கு வழிவகுக்கும், பினான்சியல் லாஸுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து சிவில் லைபிலிட்டி அப்படிங்கிறது அவருடைய கடமை செய்யறதுல இருந்து தவறுதனால ஏற்படக்கூடியதான் அந்த சிவில் லைபிலிட்டி அப்படிங்கிறது. அதுக்கடுத்து which of the following statements about the removal of an auditor before the expiry of their term is true? இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஆடிட்டர் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய காலம் முடியல இன்னும், ஆனா அவர் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ண முடியும், ரிமூவல் பண்ண முடியும். இதே ஆடிட்டருடைய ரெமுனரேஷன் பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 142. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து which of the following is not a function performed by ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் என்ன பண்றது இல்ல, ஜெனரல் பப்ளிக் வந்து டைரக்டா டெபாசிட்டா அக்செப்ட் பண்றது கிடையாது. ஓகேங்களா? யாரு கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
பப்ளிக்ட்ட இருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இது மட்டும் தான் தப்பு, மத்த எல்லாமே கரெக்ட். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வேர் செட் அப் இன் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப், அதாவது அடித்தட்டு மக்களுக்கு அவங்களையும் ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல இன்க்ளூட் பண்றது, அவங்களுக்கும் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் அதோடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. யாருடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடித்தட்டு மக்களுக்கு அதே மாதிரி பேங்கிங் சர்வீஸ் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோடைய அப்ஜெக்டிவ். பி தான் கரெக்ட். அதுக்கடுத்து ஃபாரின் பேங்க்ஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா ஆர் சப்ஜெக்ட் டு த ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது ஒரு கம்பெனி ஃபாரின் கண்ட்ரியில இன்கார்பரேட் ஆகி இந்தியாவில் பிரான்ச்சஸ் வச்சிருந்தாலும் அவங்க இந்தியாவில் இருக்கும் பொழுது ஆர்பிஐ சொல்லக்கூடிய ரெகுலேஷன்ஸ் தான் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட எல்லைக்குட்பட்டு இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸுமே ஆர்பிஐயோட கண்ட்ரோல் தான். அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். இப்போ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ஓகேங்களா? பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கும் பிரைவேட் செக்டார் பேங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் எதுல தான் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா சோசியல் பேங்கிங், சமூகத்துக்கு நல்லது தரக்கூடிய விஷயங்களை தான் அவங்க செய்வாங்க. யார் அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். அதான் அதனுடைய முக்கியமான வேறுபாடு பிரைவேட் பேங்க்கும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கும். இப்போ பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் பேங்கிங் இனிஷியேட்டிவ்ஸ்ல ஆர்வம் காட்டுவாங்கன்னா காட்ட மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா அதாவது லாபம் சம்பாதிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாவே இருக்கும். அதுக்கடுத்து அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் படி, ஓகேங்களா, அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் படி அதை வந்து சின்னதுல இருந்து பெருசாக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க் தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பினான்ஸ் பேங்க், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ். இந்த ஆர்டர்ல தான் என்ன வரும் அப்படின்னா அதனுடைய ஆப்ரேஷன்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லிமிடெட் ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணுவாங்க. இவங்கள விட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சேர்த்தி பண்ணுவாங்க. இவங்களோட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சேர்த்தி பண்ணுவாங்க. இவங்களோட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய செயல்பாடுடைய அடிப்படையில் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம சின்னதுல இருந்து பெருசுபடுத்தியிருக்கோம். பேமெண்ட் பேங்க் ஃபர்ஸ்ட், ஸ்மால் பினான்ஸ் பேங்க் அடுத்து, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அடுத்து, அதுக்கடுத்து கமர்ஷியல் பேங்க்ஸ்.